வணக்கம். இன்னைக்கு நம்ம இரேனியன் ரெவல்யூஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். இரேனியன் ரெவல்யூஷனை பொறுத்தளவுல பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. 1979ஆம் ஆண்டு நடந்த இந்த புரட்சி ஈரான்ல மட்டும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல, பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தல. ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்லயும் பெரிய ஒரு இம்பாக்டை இந்த புரட்சி ஏற்படுத்துச்சு. இன்னைக்கும் பார்த்தோம்னா நம்ம இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய மோதல்கள் பத்தி நிறைய பேசுறோம். அதே போல ஹவுட்டிஸ் அப்புறம் ஹிஸ்புல்லா இந்த அமைப்புகள்லாம் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடக்கக்கூடிய மோதல்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது ஏதோ ஒரு வகையில நம்ம ஈரானை பத்தியும் ரெகுலரா நம்ம பேசுவோம். ஸோ அந்த வகையில நம்ம இந்த இஷ்யூஸ் எல்லாம் கிளியரா புரிஞ்சுக்கணும்னா ஈரானை பத்தியும் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஈரான்ல ஏன் அந்த புரட்சி நடந்தது 1979 அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம 1979 நடந்த இரேனியன் ரெவல்யூஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன் இந்த புரட்சி நடந்தது, இந்த புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் ஈரான்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வந்தது அப்படின்ற விஷயங்களை டீப்பா நம்ம பார்க்க போறோம். ஏறக்குறைய 135 ஆண்டுகள் ஈரான் ஆட்சி செய்த காஜர் டினாஸ்டி 1925ஆம் ஆண்டு ஒரு முடிவுக்கு வருது. காஜர் டினாஸ்டியோட கடைசி ஆட்சியாளர் பேரு அகமது ஷா. முதல்ல நம்ம காஜர் டினாஸ்டி ஏன் வீழ்ச்சியை சந்திக்குது, காஜர் டினாஸ்டி ஏன் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்ற விஷயங்களை முதல்ல நம்ம குயிக்கா பார்த்துருவோம். 20ஆம் நூற்றாண்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய காலகட்டங்கள்லயே காஜர் டினாஸ்டி ஈரான்ல பலவீனப்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1906 இருந்து 1911ஆம் ஆண்டு வரைக்கும் ஈரான்ல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெவல்யூஷன் நடக்குது. இந்த புரட்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈரான்ல மன்னருக்கு பலங்கள் கம்மியாக ஆரம்பிக்குது, அவர் வீக் ஆக ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் எம்பையரும் ஆட்டோமன் எம்பையரும் ரஷ்யன் எம்பையரும் இவங்கெல்லாம் ஈரானை ஆக்குபை பண்றாங்க. இந்த விஷயமும் ஈரான்ல இருந்த மக்களை பெரிய அளவுல கோவப்படுது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல இரேனியன்ஸ் ரொம்ப ப்ரௌடான மக்கள், அவங்களுக்கு பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு காலத்துல நம்ம பவர்ஃபுல்லான நாடா இருந்தோம், இன்னைக்கு மற்ற நாடுகள்லாம் நம்மள ஆக்குபை பண்றாங்க, நம்ம நாட்டை ஆக்கிரமிக்கிறாங்க, இது சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்க கோவத்துல இருக்காங்க. சோ இந்த மாதிரி அதிருப்தியில மக்கள் இருக்கும்போது 1917, 18, 19 இந்த காலகட்டங்கள்ல ஈரான்ல பெரிய ஒரு பஞ்சமும் அங்க வருது. சோ இந்த பஞ்சம் வரும்போது அங்க லட்சக்கணக்கான இரேனியன் மக்களும் பார்த்தோம்னா உயிரிழக்கிறாங்க. சோ இப்ப நம்ம பேசும்போது ஈரான் அப்படின்ற நம்ம வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த காலத்துல ஈரானோட பேர் பெர்ஷியாவா இருந்தது. பட் இருந்தாலும் கன்ஃபியூஷன் ஏற்படக்கூடாது, ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஈரான் அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். இப்படி ஈரான்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும்போது 1921ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி ரீசா கான் அப்படின்ற ஒரு ராணுவ அதிகாரி இரேனியன் ராணுவத்தோட உதவியோட தெஹரானுக்கு அவரு படைகளோட போறாரு. கவர்மெண்ட் அவரு கேப்சர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ரீசா கான் ஈரானோட வார் மினிஸ்டர் ஆயிடுறாரு. அதே போல சயித் ஜியா அல்தின் அப்படின்றவரு ஈரானோட பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாரு. சோ இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈரான்ல இருந்த மன்னர் அகமது ஷா இன்னும் ரொம்ப பலவீனப்பட்டு போயிடுறாரு. அவர் கையில இருந்த எல்லா அதிகாரங்களும் பறிக்கப்படுது. சும்மா பேருக்கு அவர் ஒரு மன்னர் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. சோ இப்ப ரீசா கான் வார் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவரை சுத்தி நிறைய பவர்ஸ் அவரு குவிக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனிதரா மாறுறாரு. ராணுவத்தை அவரு பலப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அங்க இருந்த மற்ற மினிஸ்டர்ஸையும் அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வராரு. அதுக்கப்புறம் 1923ஆம் ஆண்டு ரீசா கான் ஈரானோட பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாரு. இந்த காலகட்டங்கள்ல ஈரானோட மன்னர் அகமது ஷாவுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஒண்ணு, அவருக்கு ஹெல்த் சரியில்லை, உடம்புல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்காக ரெகுலரா அவர் யூரோப்புக்கு போறாரு. மோஸ்ட்லி அவரோட நேரத்தை யூரோப்ல தான் ஸ்பெண்ட் பண்றாரு. ஈரானுக்கு பெருசா அவரு வரது கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும், ஈரானுக்கு வந்தாலும் நமக்கு பெரிய வேலை அங்க கிடையாது, நம்ம கையில எந்த அதிகாரமும் கிடையாது, சோ நம்ம யூரோப்லயே இருப்போம் அப்படின்ற மாதிரி அவரு டைமை யூரோப்லயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது. 1925ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அங்க மன்னர் அங்க பதவியில இருந்து நீக்கப்படுறாரு. அகமது ஷா பதவியில இருந்து நீக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் ரீசா கான் ஈரானோட புது மன்னரா அவர் பதவி இருக்கிறாரு. சோ இப்ப ரீசா கானுக்கு ஷா அப்படின்ற அந்த பட்டம் வழங்கப்படுது. ஷானா வேற ஒண்ணும் கிடையாது, மன்னர் அப்படின்றதுதான் ஷா அப்படின்ற அந்த வார்த்தைக்கான பொருள். சோ இப்ப 1925ஆம் ஆண்டு காஜர் டினாஸ்டியோட ஆட்சி ஒரு முடிவுக்கு வருது. பஹ்லவி டினாஸ்டியோட ஆட்சி அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. பஹ்லவி அப்படின்றது ரீசா கானோட லாஸ்ட் நேம்.
சோ இப்ப ரீசா கானோட ஆட்சி ஈரான்ல நடந்துட்டு இருக்கு. ரீசா கானை பொறுத்தளவுல ஈரானை வெஸ்டர்னைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவரு யோசிக்கிறார். மேற்கத்திய கலாச்சாரங்களை அவரு ஈரானுக்குள்ள கொண்டு வராரு. இஸ்லாமிய சட்டங்களை அவரு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஹிஜாப பப்ளிக்ல அணிகிறதுக்கெல்லாம் அவரு தடை விதிக்கிறாரு. சோ அதை பேன் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் செய்யும் போது அங்க இருந்த இஸ்லாமிய தலைவர்களுக்கு ரீசா கான் மேல கோபம் வருது. சோ ரீசா கானுக்கும் இஸ்லாமிய தலைவர்களுக்கும் இடையே இந்த காலகட்டங்கள்ல அவர் ஆட்சி பண்ணக்கூடிய காலகட்டங்கள்ல சின்ன முரண்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. இந்த காலகட்டங்கள்ல ரீசா கான் பெரிய ஒரு மிஸ்டேக் ஒன்ன பண்ணிடுறாரு. அவர் நாட்சி ஜெர்மனியோட ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த விஷயம் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ரஷ்யன்ஸுக்கும் பிடிக்கல. ஃபர்ஸ்ட் அவங்க ரீசா கானை வார்ன் பண்றாங்க. முதல்ல உங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஜெர்மன்ஸ் எல்லாம் வெளியேற்றுங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. இந்த எச்சரிக்கையை ரீசா கான் பெருசா எடுத்துக்கல. சோ இப்ப பிரிட்டிஷ்காரங்களும் ஜெர்மன்ஸும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஈரான்ல நம்ம ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், அங்க ரீசா கான பவர்ல இருந்து தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ இதுக்கான காரணம் என்னன்னா, பிரிட்டிஷ்காரங்களை பொறுத்தளவுல ஈரானுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஈரான்ல நிறைய எண்ணெய் வளங்கள்லாம் இருந்தது. அந்த எண்ணெய் வளங்கள்லாம் ஜெர்மன்ஸ் கைக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. அது போக அந்த காலகட்டங்கள்ல ஈரான்ல இருந்த எண்ணெய் வளங்கள்லாம் பிரிட்டனோட கண்ட்ரோல் கீழே தான் இருந்தது. சோ இதை பத்தி கொஞ்சம் லேட்டா நம்ம பார்ப்போம். சோ இப்படி இருக்கும்போது ஈரானுக்கு அவங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பிரிட்டனுக்கு இன்னொரு பெரிய ஒரு சிக்கலும் வருது. ஹிட்லர் வேகமா யூரோப்பை அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் அவர் பிரான்ஸை குயிக்கா வீழ்த்துறாரு. அதுக்கப்புறம் ரஷ்யா மேலேயும் பெரிய ஒரு தாக்குதலை ஸ்டார்ட் பண்றாரு. 1941ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஆபரேஷன் பார்பரோசா ஸ்டார்ட் ஆகுது. சோ இப்ப ரஷ்யாவும் ஏகப்பட்ட சிக்கல்ல இருக்காங்க. பிரிட்டனுக்கு இதெல்லாம் பெரிய ஒரு பின்னடைவு. ஏன்னா இப்ப பிரிட்டனுக்கு யூரோப்ல எந்த ஹோல்டுமே இல்ல. கம்ப்ளீட்டா யூரோப் வந்து ஹிட்லரோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கு. பிரிட்டனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஹோப் என்னன்னா ரஷ்யா மட்டும்தான் இப்ப களத்துல ஹிட்லருக்கு எதிராக அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோ இப்ப யூஎஸும் பிரிட்டனும் சேர்ந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம முடிந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்கள், ரஷ்யாவுக்கு தேவையான வாகனங்கள், ரஷ்யாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த விஷயங்களை நம்ம கடல் வழியா கப்பல்ல அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த விஷயங்களை அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த பொருட்கள்லாம் எந்த ரூட் வழியா ரஷ்யாவுக்கு போய் சேருதுன்னு பார்த்தோம்னா, மெடிட்டரேனியன் கடல்ல இருந்து சூவஸ் கேனல் வழியா ரெட் சீக்கு போய், ரெட் சீல இருந்து பெர்ஷியன் கல்ஃபுக்கு போய், அங்க இருந்து அந்த வழியா ஈரானுக்கு போய் சேருது. அதுக்கப்புறம் ஈரான்ல இருந்து அசர்பைஜானுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் போய் சேருது. அந்த காலகட்டங்கள்ல அசர்பைஜான் யுஎஸ்எஸ்ஆரோட ஒரு அங்கமா தான் இருந்தது. சோ அந்த வகையில ஈரான்ல இருந்து அசர்பைஜானுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் போய் சேர்ந்தது. சோ இப்ப ரஷ்யர்களுக்கும் இது பெரிய ஒரு சிக்கல். ஈரான் மட்டும் இப்ப ஜெர்மன்ஸோட போய் சேர்ந்துட்டாங்கன்னா, அமெரிக்கால இருந்தும் பிரிட்டன்ல இருந்தும் வரக்கூடிய பொருட்கள்லாம் ரஷ்யாவுக்கு வந்து சேராது. அது ரஷ்யாவுக்கும் பெரிய சிக்கல். சோ இப்ப ரஷ்யர்களும் பிரிட்டிஷ்காரங்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஈரான் மேல பெரிய ஒரு படையெடுப்பை நடத்துவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. 1941ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அவங்களோட படையெடுப்பை ஸ்டார்ட் பண்றாங்க. ஈரான்ல இருந்த படைகள்னால இந்த ரெண்டு பெரிய நாட்டோட படைகளையும் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. குயிக்கா அவங்க நிறைய பின்னடைவுகளை ஃபேஸ் பண்றாங்க. ஒரு 6-7 டேஸ்ல அவங்க கம்ப்ளீட்டா வீழ்த்தப்படுறாங்க. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி 1941ஆம் ஆண்டு இரேனியன் ஆர்மி கம்ப்ளீட்டா வீழ்த்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, ரீசா கான நாடு கடத்துறாங்க, மௌரிஷியஸுக்கு அனுப்பிடுறாங்க. அவரோட மூத்த மகனான முகமது ரீசாவை மன்னராக்குறாங்க. சோ இந்த முடிவை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல பிரிட்டிஷ்காரங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. ஏன்னா ரீசா கானோட பையனையே திரும்பவும் மன்னராக்குறது கரெக்டா வருமா அப்படின்ற நிறைய டவுட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, ஸ்டார்டிங்ல நம்ம காஜர் டினாஸ்டியை சேர்ந்த ஒருத்தரை மன்னராக்கலாமா அப்படின்னு கூட அவங்க யோசிச்சாங்க. பட் கடைசியில முகமது ரீசாவே அவங்க மன்னராக்குறாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ரஷ்யர்களுக்கும் முகமது ரீசா மேல நம்பிக்கை இல்லை. திரும்பவும் அவரு ஜெர்மனி பக்கம் சாயறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சந்தேகங்கள் அவங்களுக்கு இருந்தது. சோ பிரிட்டிஷ் படைகளும் ரஷ்ய படைகளும் வேர்ல்டு வார் 2 முடிகிற வரைக்கும் ஈரான்ல தான் இருந்தது. அதுவும் குறிப்பா ரஷ்ய படைகளை பொறுத்தளவுல 1946ஆம் ஆண்டு தான் அவங்க ஈரான்ல இருந்து வெளியேறாங்க. சோ இப்ப கடைசியா ரஷ்ய படைகள் ஈரான்ல இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் இப்ப முகமது ரீசா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்காரு. ஏன்னா அவருக்கு ரஷ்யன்ஸ் மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. ரஷ்யர்கள் நம்ம ஆட்சியை கவிழ்த்தி ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அங்க செட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் முகமது ரீசாவுக்கு இருந்தது. சோ இப்ப 1946ல ரஷ்யர்கள் ஈரான்ல இருந்து வெளியேறாங்க. கொஞ்சம் முகமது ரீசா இப்ப ரிலாக்ஸ்டா இருக்காரு. பட் இப்ப முகமது ரீசாவுக்கு புதுசா ஒரு பிரச்சனை ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுது.
இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காலகட்டங்கள்ல ஈரான் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்க்கியா இருந்தது. ஒரு அப்சல்யூட் மொனார்க்கி கிடையாது. இப்போ ஒரு அப்சல்யூட் மொனார்க்கினா மன்னர் கையில தான் எல்லா பவர்ஸுமே இருக்கும். பட் ஈரான் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்க்கியா இருந்தது. சோ அங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு தான் மன்னர் செயல்படணும். அங்க பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள மீறி அவர்னால செயல்பற்ற முடியாது. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல முகமது ரீசாவுக்கு அங்க இருந்த மினிஸ்டர்ஸோட நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல கோல்டு வார் நடந்துட்டு இருந்த டைம் அது. சோ ரஷ்யாவோட இன்ஃபுளுன்ஸும் பார்த்தோம்னா ஈரான்ல இருந்தது. அங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி வேகமா வளர்ந்துட்டு இருந்தது. அங்க ஒரு டுடே பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சி இருந்தது. அது ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சியும் வேகமா வளருது. சோ இப்ப முகமது ரீசா கம்யூனிசம் கவுண்டர் பண்றதுக்கான நிறைய வேலைகளை அவரு செய்யறாரு. இந்த டைம்ல பார்த்தோம்னா 1949ஆம் ஆண்டு முகமது ரீசாவை கொல்றதுக்கும் முயற்சி பண்றாங்க. சோ அவரை ஷூட் பண்றாங்க, பட் தப்பிச்சிடுறாரு. எப்படி ட்ரம்ப் வந்து ஜஸ்ட்ல அவர் தப்பிச்சாரு இல்லையா, அதே மாதிரி முகமது ரீசாவுக்கும் அந்த புல்லட் வந்து அவரோட கண்ணத்தை உரசிட்டு போகுது, பட் அவர் தப்பிச்சிடுறாரு. அடுத்து 1952ஆம் ஆண்டு முகமது மோஷடே ஈரானோட பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. இவரை பொறுத்தளவுல இவர் ஒரு ப்ரோ யுஎஸ்எஸ்ஆர் லீடர். இவருக்கு மேற்கத்திய நாடுகள் மேல பெரிய ஒரு அபிப்பிராயம் இல்ல. மேற்கத்திய நாடுகளோட இன்ஃபுளுன்ஸை ஈரான்ல கம்மி பண்ணணும் அப்படின்றது அவரோட ஸ்டாண்ட். குறிப்பா பிரிட்டிஷ்காரங்க ஈரானை ரொம்ப டாமினேட் பண்றாங்க, அவங்களோட டாமினேஷனை குறைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல முகமது மோஷடே இருந்தாரு. சோ அவரு பிரைம் மினிஸ்டர் ஆனோடனே அவர் என்ன பண்றாருன்னா 1952ஆம் ஆண்டு ஆங்கிலோ ஈரேனியன் ஆயில் கம்பெனியை நேஷனலைஸ் பண்றாரு, தேசியமயமாக்கிடுறாரு. ஆங்கிலோ ஈரேனியன் ஆயில் கம்பெனியை பொறுத்தளவுல இந்த கம்பெனியை பிரிட்டிஷ்காரங்க 1901ஆம் ஆண்டு ஈரான்ல நிறுவுறாங்க. இந்த கம்பெனிக்கு கம்ப்ளீட் மொனோபோலி வழங்கப்படுது. ஈரான்ல இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து உற்பத்தி பண்றதுக்கும் அந்த எண்ணெயை விற்கிறதுக்கும் இந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் ரைட்ஸ் வழங்கப்படுது. ஸோ அந்த வகையில ஏகப்பட்ட பணத்தை வந்து பிரிட்டிஷ்காரங்க இந்த கம்பெனி மூலமா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய ஃபாரினர்ஸும் இந்த கம்பெனில வேலை செய்யறதுக்காக ஈரானுக்கு வந்து அந்த டைம்ல வந்திருந்தாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் முகமது மோஷடேக்கு பிடிக்கல. அவர் என்ன யோசிச்சாருன்னா, ஈரானியன் மக்கள் இவ்வளவு பெரிய வறுமையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ்காரங்க நம்ம எண்ணெயை யூஸ் பண்ணி இப்படி ஈஸியா பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவர் இந்த விஷயத்த பண்றாரு. இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா அவங்க ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அந்த வருமானம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு பெரிய கோவம் வருது. அவங்களோட போர்க்கப்பல பெர்ஷியன் கல்ஃபுக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொருளாதார தடையும் ஈரான் மேல போடுறாங்க. இது போக அந்த டைம்ல பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டரா வின்ஸ்டன் சர்ச்சில் இருக்காரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு பெரிய ஒரு படையெடுப்பை நடத்திடலாம், ஈரானுக்கு எதிராக ஒரு படையெடுப்பு நடத்திடலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கிறாரு. பட் அமெரிக்காவை பொறுத்தளவுல அவங்க சர்ச்சிலோட இந்த ஐடியாவை ஏத்துக்கல, ஒரு படையெடுப்பு எல்லாம் நடத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் அமெரிக்கர்களுக்கும் முகமது மோஷடேவை பார்த்து ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அவர் ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. வரும் நாட்கள்ல ஈரானும் ஒரு கம்யூனிஸ்ட் நேஷனா மாறிடுமோ அப்படின்ற பயம் அமெரிக்கர்களுக்கும் இருந்தது. சோ இப்ப அமெரிக்கர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சிஐஏவோட உதவியோட ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. சோ 1953ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை கைப்பற்றுவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க. இந்த முயற்சி தோல்வியில போய் முடியுது. சோ உடனே அங்க இருந்த மன்னர் முகமது ரீசா அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் முயற்சி பண்றாங்க. ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 1953ஆம் ஆண்டு திரும்பவும் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. இந்த தடவை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிடுறாங்க. தப்பிச்சு ஓடின முகமது ரீசா இப்ப திரும்பவும் ஈரானுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் முகமது ரீசாவை மன்னராக்கிடுறாங்க. இப்ப முகமது ரீசா முன்ன மாதிரி ஒரு டம்மி மன்னர் கிடையாது. ஏன்னா இப்ப அமெரிக்கர்களோட உதவியோட கவர்மெண்ட்டை கைப்பற்றியாச்சு. இனி முகமது ரீசாவை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஈரான்லயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு மனிதர்னா அது முகமது ரீசா தான். ஒரு சர்வாதிகாரியா முகமது ரீசா மாறிட்டாரு. யூசுவலா ஒரு இண்டிவிஜுவல் டிக்டேட்டர் ஆனதுக்கு அப்புறம் யாரும் அவனை கேள்வி கேட்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிப்பான் இல்லையா. அந்த வகையில முகமது ரீசாவும் ஒரு சர்வாதிகாரி ஆனதுக்கு அப்புறம், ஒரு மன்னர் ஆனதுக்கு அப்புறம் இனி நம்மள யாரும் கேள்வி கேட்க கூடாது, நம்மள கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு சர்வாதிகாரி மாதிரியே யோசிக்கிறாரு. சோ சாவக் அப்படின்ற ஒரு சீக்ரெட் போலீஸ் அமைப்பு ஒண்ணு உருவாக்குறாரு. சோ யாராவது அவரை கேள்வி கேட்டா, அவருக்கு எதிராக யாராவது அரசியல் பண்ணாங்கன்னா அவங்கள இந்த சாவக் அமைப்பை யூஸ் பண்ணி, சீக்ரெட் போலீஸை யூஸ் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்றது, அவங்களை கடத்திட்டு போய் டார்ச்சர் பண்றது, ரொம்ப பேசினாங்கன்னா அவங்கள கொன்னுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முகமது ரீசா பண்ண ஆரம்பிக்கிறாரு. முகமது ரீசா உள்ளுக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாலும்
இருந்தாலும் வெளியில அமெரிக்கர்கள் கிட்ட ரொம்ப பவ்யமா தான் நடந்துகிட்டாரு. அமெரிக்கர்களோட ஒரு கைப்பாவையா, ஒரு பப்பட்டா அவர் இருந்தாரு. ஏன்னா அமெரிக்கர்களோட ஹெல்ப்போட தான் அவர் கவர்மெண்ட்டை கேப்சர் பண்றாரு இல்லையா? சோ அந்த வகையில நம்ம மன்னரா கன்டினியூ ஆகணும்னா அமெரிக்கர்களோட உதவி நமக்கு தேவை. சோ அமெரிக்கர்கள் சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கர்களோட ஒரு பப்பட்டா தான் அவரு முகமது ரீசா இருந்தாரு. அது போக முகமது ரீசாவும் அவரோட அப்பாவை போலவே வெஸ்டர்னைசேஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. மேற்கத்திய நாடுகளை போல ஈரானையும் மாத்தணும் அப்படின்றது அவரோட யோசனையா இருந்தது. சோ மேற்கத்திய கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் செய்யறாரு. குறிப்பா பெண்களுக்கு அதிகமான உரிமை கொடுக்கிறாரு, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராரு, இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாரு. அது போக அவர் செய்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவரு ஆதரிக்கக்கூடிய ஒரு குரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, வர்க்கங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த குரூப்ஸ் அவர் என்கரேஜ் பண்ணி வளர்வதற்கு உதவி பண்ணாரு. அவரை எதிர்க்கக்கூடிய வர்க்கங்கள் எல்லாம் ஒடுக்கக்கூடிய வேலைகளையும் அவர் பார்த்தாரு. சோ அவங்கள கவனிக்காம புறக்கணிச்சாரு. குறிப்பா இப்ப மத தலைவர்கள், மதம் சார்ந்த குரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அவர் ஓரங்கட்டக்கூடிய வேலைகள்லயும் அவர் ஈடுபட்டார். சோ இந்த காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா முகமது ரீசாவுக்கு எதிராக ஈரான்ல இருந்த மத தலைவர்கள் எல்லாம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ கொஞ்சம் வெளில ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா கொமேனி அப்படின்ற ஒரு தலைவர் முகமது ரீசாவுக்கு எதிராக ஸ்ட்ராங்கா பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த காலகட்டங்கள்ல அவரு ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. 1963 அவரு முகமது ரீசாவை ரொம்ப கடுமையா அவரு விமர்சிச்சு பேசுறாரு. ஈரான்ல இஸ்லாம அழிக்கிறதுக்கான வேலைகளை முகமது ரீசா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமா அவர் பேசிடுறாரு. அதுக்கப்புறம் முகமது ரீசா கொமேனியை அரெஸ்ட் பண்ணி ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிடுறாரு. ஏறக்குறைய ஒரு 8 மாதங்கள் கொமேனி ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காரு. அதுக்கப்புறம் கொமேனியை நாடு கடத்திடுறாங்க, ஈராக்குக்கு அனுப்பிடுறாங்க. ஈராக்ல இருக்கும் போதும் முகமது ரீசா மேல கொமேனி நிறைய விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காரு. முகமது ரீசா ஒரு அமெரிக்காவோட ஏஜென்ட், அப்புறம் அவர் அமெரிக்காவோட கைகூலி, அமெரிக்கா சொல்ற விஷயங்களை தான் இங்க செய்யறாரு. அதே போல முகமது ரீசா இஸ்ரேலோட கோஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு, இஸ்ரேலோட சொல் பேச்சு கேட்டு நடந்துட்டு இருக்காரு, இப்படின்லாம் நிறைய குற்றச்சாட்டுகளை கொமேனி முகமது ரீசா மேல வைக்கிறாரு. அது போக கொமேனியோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னவா இருந்ததுன்னா, நெய்தர் ஈஸ்ட் நார் வெஸ்ட் அப்படின்றது அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டா இருந்தது. நம்ம ரஷ்யாவோடையும் சேர வேண்டாம், அதே போல மேற்கத்திய நாடுகளோடையும் நம்ம சேர வேண்டாம், நம்ம ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கை நோக்கி பயணம் பண்ணுவோம், நமக்கு தேவை ஒரு இஸ்லாமிய நாடு அப்படின்றது அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டா இருந்தது. சோ இப்ப இந்த ரெண்டு பெரிய ஆளுமைகள், ஒரு சைட்ல முகமது ரீசா, இன்னொரு சைட்ல கொமேனி, இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தோம்னா இப்ப சண்டை சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. இந்த மோதலை பொறுத்தளவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மோதலும் கூட. ஏன்னா இப்ப முகமது ரீசாவை எடுத்துக்கிட்டோம்னா அவரு ஒரு மன்னர், அவரோட அப்பாவும் மன்னர், பெரிய செல்வந்தர்கள் அவங்க எல்லாருமே, சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தை பார்க்காம வளர்ந்து வந்த ஒரு மனிதர் அவரு. சோ அவருக்கு தேவையான எல்லா விஷயமுமே அவர் கையில இருக்கு, அதிகாரம், பலம் எல்லாமே இருக்கு. இன்னொரு சைட்ல கொமேனி எடுத்துக்கிட்டோம்னா, கொமேனி சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவர். அவரோட அப்பா பார்த்தோம்னா 3 வயசா அவருக்கு இருக்கும் போதே அவர் கொல்லப்படுறாரு. சோ அப்பா இல்லாம அவர் வளர்ந்து வராரு. நிறைய பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் கடந்து அவர் வளர்ந்து வராரு. அந்த வகையில ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் பீப்புள் பார்த்தோம்னா இங்க அவங்களுக்குள்ள மோதுறதுக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க. சோ அந்த வகையில இந்த கான்ஃபிளிக்ட் பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்ஃபிளிக்டும் கூட. இப்படி ஈரான்ல நிறைய அரசியல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சைட்ல போய்கிட்டு இருக்கும் போது, இன்னொரு சைட்ல ஈரான்ல பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்குது. குறிப்பா 1970கள்ல இந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. வேகமா ஈரான்ல இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. சோ பொருட்களோட விலையெல்லாம் பார்த்தோம்னா வேகமா அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, 1970கள்ல ஓபெக் நாடுகள் இருக்காங்க இல்லையா, எண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள்லாம் சேர்ந்து எண்ணெயோட உற்பத்தி அவங்க கம்மி பண்றாங்க. எண்ணெயோட உற்பத்தி அவங்க கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சர்வதேச சந்தையில எண்ணெயோட விலை வேகமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை அவங்க ஏன் பண்றாங்கன்னா, அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலுக்கும் இஜிப்டுக்கும் இடையே போர் நடக்கும் போது அந்த யோம் கிப்போர் வார்ல இஸ்ரேல அவங்க சப்போர்ட் பண்றாங்க. சோ இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு பாடம் கத்து தரணும் அப்படின்றதுக்காக ஓபெக் நாடுகள்லாம் சேர்ந்து எண்ணெயோட உற்பத்தியாவும் கம்மி பண்றாங்க. இது உலகம் முழுக்க நிறைய நாடுகள்ல பொருளாதார ரீதியா ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குது. ஏன்னா பெட்ரோலோட விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா பொருட்களோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். அது சாதாரண மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அது கிரியேட் பண்ணும். உதாரணத்துக்கு அந்த காலகட்டங்கள்ல யூகேல நடந்த ஆட்சி மாற்றத்துக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். சோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் போது அது ஈரான்லயும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அங்க பணக்காரர்களோட வெல்த் அது இன்க்ரீஸ் பண்ணுது. அங்க இருந்த மன்னரோட குடும்பம் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல. பட் சாதாரண சாமானிய மக்கள் பெரிய பாதிப்பை ஃபேஸ் பண்றாங்க. சோ மக்கள் கோவப்பட்டு இந்த காலகட்டங்கள்ல தெருக்களுக்கு நிறைய போராட
ஆரம்பிக்கிறாங்க. ஈரான் முழுக்க நிறைய போராட்டங்கள் பார்த்தோம்னா வெடிக்க ஆரம்பிக்குது. சோ இந்த போராட்டங்கள்லாம் சூடு பிடித்து போய்கிட்டு இருக்கும் போது கொமேனி ஒரு சைட்ல கவர்மெண்ட் மேல நிறைய பிரஷர் போட்டுட்டு இருக்கும் போது 1977 கொமேனியோட மகன் முஸ்தபா கொமேனி கொல்லப்படுறாரு. சோ இப்ப கவர்மெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா அவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் மக்கள் தரப்புல அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா சாவக் அப்படின்ற அந்த சீக்ரெட் போலீஸ் அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பை யூஸ் பண்ணி முகமது ரீசா வந்து கொன்னுட்டாரு கொமேனியோட பையன் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இது இன்னும் மக்களை கோவப்படுத்துது. லட்சக்கணக்கான மக்கள் தெருக்களுக்கு வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1978 ஒரு முக்கியமான இரேனியன் நியூஸ் பேப்பர்ல கொமேனியை ரொம்ப மோசமா விமர்சிச்சு ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதுறாங்க. அந்த கட்டுரை யார் எழுதுனாங்கன்னு தெரியல, பட் பேர் போடாம ஒரு மோசமான ஒரு கட்டுரையை வந்து வெளியிடுறாங்க. அந்த கட்டுரையில கொமேனிய ஒரு பிரிட்டிஷ் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது போக மேட் இந்தியன் போய்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சிக்கிறாங்க. சோ இதை பார்த்தோன்னே மக்களுக்கு இன்னும் கோபம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்க வன்முறை சம்பவங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. நிறைய கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மக்கள் தெருக்களுக்கு வந்து டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1978 ஈரான்ல ரொம்ப சோகமான ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குது. சினிமா ரெக்ஸ் அப்படின்ற ஒரு சினிமா தியேட்டர்ல நூற்றுக்கணக்கான மக்கள் அங்க உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்கும் போது சில நபர்கள் அந்த தியேட்டரை அவங்க கொளுத்திடுறாங்க. சோ இந்த சம்பவத்துல 422 மக்கள் பார்த்தோம்னா உயிரிழக்கிறாங்க. சோ ரொம்ப துயரமான சம்பவம் இது. மக்கள் மத்தியில பெரிய கோபத்தை இது ஏற்படுத்துது. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த சம்பவத்துக்கு காரணம் முகமது ரீசாவும் அவரோட சாவக் அமைப்பும் தான் அப்படின்ற மாதிரி மக்கள் அவங்கள குற்றம் சொல்றாங்க. அரசை வந்து அவங்க குற்றம் சொல்றாங்க. பட் கவர்மெண்ட் சைட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா மத அடிப்படைவாதிகள் அந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் மத அடிப்படைவாதிகள் மேல பழிய போடுறாங்க. சோ மக்கள் இதை நம்புறதா இல்ல, எல்லாரும் தெருக்களுக்கு வராங்க, வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெரிய போராட்டங்கள்லாம் நடத்துறாங்க. நிறைய வன்முறை சம்பவங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. சோ இப்ப சிச்சுவேஷன் கையை விட்டு மீறி போகும்போது முகமது ரீசா என்ன பண்றாருன்னா மார்ஷல் அனௌன்ஸ் பண்றாரு. இனிமேல் யாரும் வெளியே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது, யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வந்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு. ஆர்மி எல்லாம் உள்ள இறக்கிட்டாங்க. பட் அதையும் மீறி ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் வெளியே வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப ராணுவ வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா போராட்டக்காரர்களை நோக்கி அவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாக்குதல்ல 89 போராட்டக்காரர்கள் உயிரிழக்கிறாங்க. சோ இதை பிளாக் ஃப்ரைடேம்பாங்க. சோ இதுவும் பார்த்தோம்னா மக்கள் மத்தியில பெரிய கோபத்தை ஏற்படுத்துது, பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. நிறைய வன்முறை சம்பவங்கள் அதுக்கப்புறம் அது வந்து கிரியேட் பண்ணுது. சோ இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சைடு நடக்கும் போது ஈரானியன் கவர்மெண்டோட முதுகெலும்பை உடைக்கிற மாதிரியான இன்னொரு பெரிய ஒரு ஈவென்ட்டும் நடக்குது. 1978 ஆயில் இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்த தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈரானை பொறுத்தளவுல ஆயில் இண்டஸ்ட்ரி அவங்களோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆயில் இண்டஸ்ட்ரியில இருந்து தான் அவங்களுக்கு முக்கியமான ரெவென்யூ எல்லாம் வரும். அப்படிப்பட்ட ஆயில் இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்த தொழிலாளர்கள் பார்த்தோம்னா முடக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கை கால் பண்றாங்க. அவங்களும் போய் இப்ப வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஒரு சைட்ல நடந்துட்டு இருக்கும் போது போராட்டக்காரர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க. கொமேனிய ஈராக்ல இருந்து திரும்பவும் ஈரானுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்ற கோரிக்கையை அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த விஷயம் நடக்கும் போது முகமது ரீசாவுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஏற்கனவே அவரோட கவலை என்னவா இருந்ததுன்னா கொமேனி ஈராக்ல இருந்து அவரு இந்த போராட்டங்கள் எல்லாம் அவரு தான் நடத்துறாரு, இந்த போராட்டங்கள் எல்லாம் அவரு தான் தூண்டி விட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி முகமது ரீசா நினைச்சிட்டு இருந்தாரு. சோ இப்ப முகமது ரீசா என்ன பண்றாருன்னா கொமேனிய ஈராக்ல இருந்து வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த கவர்மெண்ட்டுக்கு நிறைய பிரஷர் போடுறாரு. சோ அவங்களும் என்ன பண்றாங்க கொமேனிய ஈராக்ல இருந்து வெளியேற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் கொமேனி பிரான்ஸ்ல பாரிஸ் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமத்துல போய் அவரு தங்குறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அது கொமேனிக்கு இன்னும் ரொம்ப வசதியா போச்சு. ஏன்னா இப்ப பிரான்ஸ் மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கண்ட்ரில இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மீடியாவோட அட்டென்ஷன்லாம் இப்ப கொமேனிக்கு கிடைக்கும். அங்கிருந்து நியூஸ் வந்து மற்ற பகுதிகளுக்கு ஈஸியா போயிடும். சோ அந்த வகையில இப்ப பிரான்ஸ்லயும் பார்த்தோம்னா கொமேனி ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு. கொமேனியை பொறுத்தளவுல அவரு வந்து ஒரு ஜனநாயகவாதி மாதிரி பிரான்ஸ்ல இருக்கும்போது ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. எனக்கு வந்து ஒரு சர்வாதிகாரி ஆகணும்ன்ற விருப்பம் எல்லாம் கிடையாது, ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சிஸ்டம் தான் கிரியேட் பண்ண விருப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். சோ அங்க இருந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கொமேனியை ஓரளவுக்கு ஆதரிக்கிறாங்க. இப்ப டிசம்பர் மாதம் பார்த்தோம்னா ஈரான்ல சிச்சுவேஷன் இன்னும் ரொம்ப மோசமாகுது. ராணுவம் அடுத்தது கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்பிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இப்ப கிரியேட் ஆகுது. அங்க இருந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஆபீசர்ஸ் நிறைய பேரை சுட்டு கொன்னுறாங்க. சோ இப்ப முகமது ரீசா என்ன யோசிக்கிறாருன்னா அடுத்தது ஒரு பெரிய ராணுவ புரட்சி ஒண்ணு வெடிச்சிருமோ அப்படின்ற மாதிரி அவர் பயப்பட ஆரம்பிக்கிறார். சோ இதெல்லாம் இப்ப அமெரிக்கர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்றாங்க. அவங்க ஒரு விஷயத்தை இப்ப புரிஞ்சுக்கிறாங்க, இனிமேல் முகமது ரீசாவால
ஈரானை மேனேஜ் பண்ண முடியாது, ஆட்சி பண்ண முடியாது, சிச்சுவேஷன் அவரோட கண்ட்ரோல்ல மீறி போயிருச்சு அப்படின்ற விஷயத்தை அவங்க கிளியரா புரிஞ்சுக்கிறாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா முகமது ரீசாவை சப்போர்ட் பண்றதை ஸ்டாப் பண்றாங்க. அடுத்தது கொமேனியோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய வேலைகள்ல அவங்க ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப முகமது ரீசாவை பொறுத்தளவுல அமெரிக்கர்களே கை கழுவிட்டாங்கன்னா அவருக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது, அவரோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிறாரு. சோ ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 1979ஆம் ஆண்டு முகமது ரீசா ஈரான்ல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி பக்தியார் அப்படின்ற ஒருத்தரை பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் அவர் போறாரு. இப்ப பக்தியார் என்ன பண்றாருன்னா கொமேனியை அவர் இன்வைட் பண்றாரு, நீங்க பிரான்ஸ்ல இருந்து ஈரானுக்கு வந்து சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி கொமேனியை இன்வைட் பண்றாரு. ஏன்னா பக்தியாரும் சரி அமெரிக்கர்களும் சரி என்ன யோசிச்சாங்கன்னா கொமேனியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ராணுவத்தோட உதவியோட ஒரு புது கவர்மெண்ட் ஒன்ன ஃபார்ம் பண்ணிடலாம், கொமேனியும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம், சோ நம்ம கண்ட்ரோல்ல கொமேனி இருப்பார் அப்படின்ற மாதிரி அமெரிக்கர்களும் பக்தியாரும் யோசிச்சாங்க. சோ அதனால அவங்க கொமேனிய பேச்சுவார்த்தைக்கு அவங்க கூப்பிடுறாங்க, ஈரானுக்கு நீங்க திரும்ப வாங்க, ஏன்னா சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, இவர் இங்க வந்தாதான் மக்களை காம் பண்ண முடியும். சோ அதுக்காக கொமேனியை வர வைக்கிறாங்க. கொமேனி என்ன பண்றாருன்னா பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 1979ஆம் ஆண்டு ஈரானுக்கு வந்து சேர்றாரு. மக்கள் மத்தியில கொமேனிக்கு பெரிய ஒரு வரவேற்பு, லட்சக்கணக்கான மக்கள் ஒண்ணு சேர்ந்து அவங்க கொமேனியை வரவேற்கிறாங்க. அவரால் கார்ல போக முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது, ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க. சோ கொமேனிய ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கொமேனி ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்லிடுறாரு, பக்தியார நான் பிரைம் மினிஸ்டரா ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கிளியரா அவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 1979ஆம் ஆண்டு அவரு ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றாரு. சோ இப்ப ஒரு சைடுல பக்தியார் தலைமையில ஒரு கவர்மெண்ட் இருக்கு, இன்னொரு சைடுல கொமேனி தலைமையில ஒரு கவர்மெண்ட் இருக்கு. இந்த ரெண்டு அரசுகளுக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. சோ இப்ப கொமேனி என்ன யோசிக்கிறாருன்னா அடுத்தது சீக்கிரமா பக்தியாரையும் அவரோட கவர்மெண்ட்டையும் நம்ம வீழ்த்தணும், அவங்கள ஓரங்கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. சோ கொமேனி அவரோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக பெரிய ஒரு போராட்டம் ஒண்ண கால் பண்றாரு. லட்சக்கணக்கான மக்கள் தெருக்கு வந்து போராடுறாங்க, எல்லா தெருக்கள்லயும் பார்த்தோம்னா போராட்டம் நடக்குது. இந்த பாயிண்ட்ல இப்ப ஈரானியன் ஆர்மியும் அவங்க ரிவர்ஸ் போறாங்க. ஆர்மியை பொறுத்தளவு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணவும் மாட்டோம், எதிர்க்கவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க, நாங்க நியூட்ரலா தான் இருப்போம்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இப்ப பக்தியாருக்கு ஆர்மியோட சப்போர்ட்டும் இல்ல, இனிமேல் ஆர்மியோட சப்போர்ட் இல்லாம நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியும். சோ அவர் என்ன பண்றாருன்னா பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி ஈரான்ல இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. சோ இப்ப ஈரான் கம்ப்ளீட்டா கொமேனியோட கண்ட்ரோலுக்கு கீழே போகுது. அடுத்தது கொமேனி என்ன பண்றாருன்னா மார்ச் மாதம் 30ஆம் தேதி 1979ஆம் ஆண்டு ஒரு ரெஃபரண்டம் நடத்துறாரு. ஈரான் ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கா இருக்கணுமா வேண்டாமா அப்படின்ற கேள்வியை முன்வைத்து ஒரு ரெஃபரண்டம் நடத்துறாரு. இதுல பெரும்பான்மையானவர்கள் ஈரான் ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாக்களிக்கிறாங்க. 98% மக்கள் பார்த்தோம்னா ஃபேவரபிளா வாக்களிக்கிறாங்க. சோ ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 1979ஆம் ஆண்டு ஈரான் ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கா மாறுது. இதுதான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் உருவான வரலாறு. சோ 1979 ரெவல்யூஷனை பொறுத்தளவுல ஈரானை புரட்டி போட்ட ஒரு புரட்சின்னு சொல்லலாம். ஈரான்ல இந்த புரட்சிக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் உண்டு. இந்த புரட்சியை பொறுத்தளவுல இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கா ஈரான் மாறினதுக்கு அப்புறம் ஈரான் இஸ்ரேல அப்ரோச் பண்ணக்கூடிய விதமும் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஈரான் இஸ்ரேல ஒரு எதிரியா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி முகமது ரீசா ஷாவா இருக்கும்போது, மன்னரா இருக்கும்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. பட் அதுக்கப்புறம் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆனதுக்கு அப்புறம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல. இப்ப எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், போர் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. அது போக ஈரானியன் ரெவல்யூஷன் மிடில் ஈஸ்ட்லயும் பெரிய ஜியோ பொலிட்டிக்கலா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஆஃப் பவரும்பாங்க இல்லையா, அதை கம்ப்ளீட்டா அது ஷிஃப்ட் பண்ணிருக்கு. ஸோ அந்த வகையில பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தின ஒரு புரட்சி அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். உங்களோட வியூஸையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.